பிரம்மன் என்ன உலகத்தை படைத்தார்? அதனாலே 14 உலகம் 1008 அண்டங்கள் 64 பிண்டம் பிண்டங்கள் சப்த சாகர 7 உலகம் 14 உலகம் படைத்தான் பிரம்மன். அம்மா கடல் என்றும் மலை என்றும் வனம் என்றும் அனாந்தரங்கள் என்றும் படைக்கிறார். அதிலே 84 லட்சம் மனிதேரங்களை படைத்தான் பிரம்மன். உயிரினங்களை படைத்தான் பிரம்மன். படைத்த மனிதேரங்களுக்கெல்லாம் வளர்ந்து வருகிறான் அமர்வடி சிவன். சிவன் படியிருந்து வருகிறார். யார் ஒருவருக்கும் குறை வைத்தானா? இல்லாமல் ஆண்டவனாய வரம்பொருள் 14 உலகமெல்லாம் அப்படி இழக்கிறான். எப்படி இழந்து வருகிறான்? எப்படி நாடு ஒன்று Hallelujah.
நாளிதழ் நாளிதழ் 84 லட்சம் ஜீவனங்களுக்கு எவ்வாறு இவன் படிகளப்பார் தினம் படியளக்க அழகுன்னு சொல்லுவாரு. அதனாலே ஆகையால் ஈசன் அடக்க அவனுடைய அவன் பரிசோதிக்கணும் இன்று பரிசோதித்து பார்க்கணும் நினைக்கிறார். நினைத்தார். என் அம்மையுமையான ஆதிவராசக்தி என்னறக்கற்று எழுத்தர வாசித்தால் பெண்பத்தி இல்லையா என்று அறியாதவள் சிவனுடைய திருவருளை வருவதை பார்க்கவே சித்தமாக எப்படி எப்படி சித்தமான என் அம்மையுமையான ஆதிவராசக்தி என்ன செய்யறா? அந்த ஆதி கைலாச மாமலையிலே அந்த தனிமையில இருந்து ஆதி கைலாச மாமலையிலே ஆயம் தங்கையான பார்வதியா என்ன செய்தா? அழகாகவே 2 செட்டு சிவனானது செய்தான். செய்தா அழகா அழகாய் சிவன்கூட செய்து செய்து அதிலே சிறுமியான சித்தரம்பை அதனை பிடித்து அடைத்தார். ஆமா ஆணும் பெண்ணு சித்தர்ல பிடித்து அடைச்சான். அடைத்து இந்த எறும்புக்கு ஈதம் படி இழக்கிறானா அது படி இழக்கவில்லையா என்பதை என்பதாக ஆதி கைலாச மாமலையும் அம்மை பார்வதி அந்த கைலாச மாமலையில் சிவனை ஜோதித்தானவத்தின் மம்மலையினார் நம்மதான் எப்படி இருக்கா? தான் என்ற மம்மலை சரி அகங்காரம் திவறு காரணத்தினாரே சந்தேகத்தின் காரணத்தை கைலாசத்திலே அம்மை ஆயம் நங்கையான பிரமாணத்தில் வந்திருக்கிறார். எப்படி எப்படி இருக்கிறா? ஆதி கைலாசத்திலே இப்படி சிவன் வருகை என்று பார்த்திருக்கிறார். இருக்கிறா. எப்படி இருக்கிறான் தெரியுமா? எப்படி? அவள்
8 நாள் ஒரு வார காலம் முடிவிலக்க போனீர்கள் அல்லவா? தேல போனீல அதனாலே நீங்கள் இல்லாத வேளை பிரம்மன் வருகிறான். நான் போறான். அவருக்கு சிரசி அடியும், நாங்களுக்கு சிரசு ஆயிடுது. தங்களுக்குமே சிரசி அடியும். சரி, பிரம்மன் யார் சிவன் யார் என்று தெரியாமல் தெரியாம என் பார்வதிக்கு மௌனத்தில் இருந்து கோடி இருந்துட்டேன். அதனால அடியார் செய்த பிழையை பொறுக்கணும். நான் பொறுத்து அருள வேண்டும். 8 நாள் ஒரு வார காலமா வடிவிலக்க போனீர்கள் அல்லவா? உலகத்து போனீங்களே. ஓய் சிவனே, அந்த 14 உலகத்திலே சரி, ஆண்மை உமையாள ஆதிவராரத்தியானவர் கேட்கிறார். பகவான் என்ன கேட்கிறார்? என்ன கேட்கிறார் தெரியுமா? 14 உலகத்திலே சரி, ஓய் சிவனே, யாருக்கெல்லாம் அப்படியானால் ஐயா, நீங்கள் வழியிழக்க சென்ற நாளிலிருந்து சென்ற பின்பு இந்த ஆதி கைலாய மாமலையிலே பிரம்மனார் வளைத்த உயிர் சிறு உயிரான எறும்பு என்னிடத்திலே பட்டினி என்று வந்தது. பசி பசி என்று வந்தது. அதற்கு நான் உயிர் போகாத நன்மையாகவே என்ன லட்சணமாகவே பாதுகாத்து வைத்திருக்கிறேன். அடக்கல பொருளாக வைத்துள்ளேன். அப்பன் காலிலே கேட்டான், அம்மா சிறு உயிர் எறும்பு பட்டினியா இருக்கிறதா? அப்படியானால் அதை நான் பார்க்க வேண்டும். நான் பார்க்க வேண்டிய எடு இருமலாக சொன்னவுடனே சேல வந்தியிலே ஒளிந்திருந்த சிவனை எடுத்தால் சிவனை கூட எடுத்தால் சிற்றெரும்பை திறந்து அந்த எறும்பை பார்க்கின்றபோது எப்படி இருக்கு? ஈசன் 14 உலகத்திலே அளந்தான் அல்லவா மறுபடி எங்கேயும் அளந்த படி அடைக்கல பொருளாக இருந்த எறும்புக்குமே கிடைத்திருக்கிறது. சிவனுக்குள் இருந்த எறும்புக்கும் கிடைக்கிறது. அப்பனும் கண்டான், அடி அம்மா பாத்தியா சித்தரமானது பட்டினியா இருக்குன்னு சொன்னியே, பாரு எப்படி இருக்குன்றார். அதனால் அம்மை ஆதிபராசக்தியானவள் மறுக்க அறையில் வைத்திருந்தான வரநேதியானவாயம் கிடையாது. கிடையவே கிடையாது. செப்புக்குள்ளே வைத்தாலும் சிவன் அறியாத மாயம் சீமையிலே கிடையாது. அருளை பார்த்தாயா? அதனால் அம்மா அரணார் என்று மரியாவர் அரணை சோதித்தறினார். இந்த ஆதி கைலாயம் ஆவரையும் கலை அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கடவுள் சாபம் கொடுக்க சாபத்தை கொடுத்த அப்பந்தான் அம்மை காலிலே கேட்டார், சிவனே நான் அறியாமல் தெரியாமல் செய்தப்படும் தெரியாமல் செய்துவிட்டேன். அரண்மருளே தயவு கூர்ந்து மறுக்க வேண்டும். 8 நாள் ஒரு வாரகா சரி படி அடக்க போனீர்கள் அல்லவா? அம்மை மயாளாதிபராசக்தியானவள் கேட்கிறார். ஓ ஐயா, படி அளந்து புண்ணியத்தை தேடி வந்திருக்கிறீர்கள். அந்த கையினால் அம்மை மயாளாதிபராசக்தி கேட்கிறார். சிவனிடத்திலே கேட்டார். என்ன கேட்கிறார் தெரியுமா? ஓய் சிவனே, எனக்கு படி இழந்த கையா Thank you.
அழகான பிள்ளை. 2 பேர் இருக்கிறானே அழகா தந்துக்கு 2 பிள்ளை. என கைலாசத்திலே போதாதான் இந்த 2 பிள்ளை இருக்கும் போது ஏன் அடுத்தாலும் உனக்கு பிள்ளை ஆன மாதிரி ஒரு பிள்ளை இருக்கிறான். அழகான ஒரு பிள்ளை இருக்கா, அழகாகவும் ஒரு பிள்ளை இருக்கிறான். பிள்ளைக்கு போய் இந்த பிள்ளைக்கு ஆசைப்படுது. இந்த 2 பிள்ளை இருக்கும் போது ஏனம்மா அடுத்தால் பிள்ளை அடுத்த ஆசை வந்து உனக்கு அம்மை ஆதிவராலத்திடத்திலே சிவன் சொன்னான். என்ன சொன்னான் பாருங்க. இதை காதிலே கேட்டால் மலைமகனான வராடத்தியானவள் தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்க? சிவனே 2 பிள்ளை இருக்கிறான். ஊர் வெப்படை. ஆனால் இந்த கைலாசத்தில் இருக்கிறான். ஆனால் கிடையாது. என் பக்கத்தில் இருக்கானா இல்ல. முதல் பிள்ளை வினைதி இருக்க விநாயகன் தந்தைகள் தன்னை போல் வெண்காட்டு தானையிலே இருக்கிறான். அவன் ஆத்தாங்கார குளத்தாங்கார பம்படிக்கு அமர்ந்துக்கிட்டான். 2வது பிள்ளை உலகுலத்திலே ராணி கட்டி கூத்தியா கண்ணனாகி விட்டான். அவன் பெரிய பெரிய மலை எங்க இருக்கு, கடற்கரை எங்க இருக்கு, அங்க போய் அமர்ந்துக்கிட்டான். அதனால் அந்த பிள்ளையால் எனக்கு என்ன லாபம்? என் ஆபத்துக்கு உலகாத பிள்ளை. நீங்களோ 14 உலகம் வழியிழக்க போய்விடுகிறீர்கள். போயிட்டு நான் தனிமையிலே இருக்கிறேன். மாலையில வாழணும். எனக்கென்று ஒரு அபகேடு வருவானா? சரி, கூப்பிட்ட குரலுக்கு கை கொடுக்க பிள்ளை இருக்காரா? கண்டிப்பா இருக்கணும். கிடையாது. அதனால் நீங்கள் தருகிற பிள்ளை என் ஆபத்துக்கு உலக முடியா இருக்கணும். என் சொல்லி கேட்கக்கூடிய பிள்ளையா இருக்கணும் சார். நம்மை விராடத்தை சொன்னா சொன்ன ஆபத்துக்கு உலகாத பிள்ளை அம்மையோ அரும்பசிக்கியாக தாகத்தை தீராத தண்ணீர் பாவத்தை தீர்க்காத தீர்த்தம் கோபத்தை அடக்கி ஆடாத மன்னன் குறுமொழி கேளாத சீடன் தரித்திரம் அறிந்து வாழாத பெண்கள் உங்களும் உலகத்தில் இருந்து லாபம் என்ன பயன்? ஒரு பயன் கிடையாது. பிள்ளையும் இருப்பானால் பெற்றவங்களுக்கு அதிகால வேலையிலே கை கொடுக்கணும். அதனால் அப்பேற்பட்ட பிள்ளை இருந்தால் என்ன போனால் என்ன? பெருமை உண்டு இல்லையா? அதனால் இங்க எனக்கு தருகிற பிள்ளையின் அருகிலே இருக்கும். நான் சொல்லி கேட்டு என்கிட்டே இருக்கும். அம்மை பராடத்தை கேட்டவுடனே சிவன் சொன்னான். என்ன சொன்னா? பிள்ளைதானே வேண்டும். ஆமா தருகிறேன். எப்படி? அம்மை பராடத்தியாளிடத்திலே சிவன் சொன்ன சொன்னாலும் பாருங்க. அம்மை பராடத்தியாள் அடுத்தாலும் சொல்லு. என்ன சொல்லுதா? எனக்கு பிள்ளை வேண்டும். ஆனால் ஆனால் எப்பேற்பட்ட பிள்ளை வேணும் தெரியுமா? எப்படி? அம்மை பராசக்தி கேட்கிறார் சிவனிடத்தில். என்ன கேட்கிறா? ஓய் அண்டவா, ஆண்டவா, எனக்கு மன்னே நடக்குமாடி? ஆடவன் துணைமாற உள்ள கேட்கிறியே, நடக்குமா? ஆணும் பெண்ணும் சேர்ந்தால்தான் உலகம். அறியாதவளா நீ? தெரியாதவளா? அறிந்து அறியாதவர் ஒரு கேட்கலாமா? ஐயா ஆண்டவனே, ஓய் இவனே, உங்கள் அருளால் பிறந்த பிள்ளையே எனக்கு ஆபத்து
பிள்ளைகளுக்கு உதகல அந்த பிள்ளையும் உலகல. இல்லையா? ஆமா. அதனாலே என்ன? உங்கள் அருளில்லாத பிள்ளைதான் எனக்கு வேண்டும் வேட்டு சுவாமி இந்த உலகத்திலே. ஆ, அதனால் உங்கள் அருளால் என் திருமயத்திலே 10 மாதம் சுமந்து என் யோனியிலே அவர் அவதாரம் பண்ணுவாரானால் தாய் வயத்திலே வளர்க்கிற பிள்ளைக்கு சாக்காலம் உண்டு. அறிவு உண்டு. எப்பொழுதும் பிறப்பென்றால் இறப்பு உண்டு இல்ல? கண்டிப்பாக உண்டு. அதனாலே ஆ, அந்த பிள்ளை சரி. நான் 10 மாதம் சிவக்கா என் யோனியிலே அவர் அவதாரம் பண்ணாமல் சரி, பண்ணாம மாயா அவதாரத்திலே எனக்கு வேண்டும். உங்க அருளால் எனக்கு வேணும். மகளை வேண்டும் வேண்டும். கேட்கிறாள் அம்மையுமையா அடியே. அடி அம்மா, அப்படி பிள்ளை உனக்கு வேணுமா? சொல்வதை கேளு. அந்த பிள்ளையை தந்தால் அகிலம் தாங்காது. கடைசி உன் பேச்சையும் கேட்க வேண்டாம், நான் பேச்சு கேட்க மாட்டான். என் பேச்சையும் கேட்க வேண்டாம். சரி, பூலோகால போய் விடுவான். போயிடும். ரெடி. போனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த பிள்ளை வேணும் அந்த பிள்ளை தான் வேணும். என்று கேட்கிற. அப்படியானால் அம்மா அடியே, இந்த ஆறினை நாளும் ஆவரையிலே வடக்கு கொண்ட வாசல் வடக்கு கொண்ட வாசல் இருக்கிறது. முரகு முழங்கிய மண்டகம் மண்டகத்தில் அதிலே 1000 மணிவிளக்கு எரிகிறது. அணி அணியா எரிகிறது. அது முரகு முழங்கிய மண்டகம் என்பார்கள், சொல்வார்கள். அதில் 32 தூண் இருக்கிறது. சரி, அதிலே ஒரு தூண்டாறு மணிவிளக்கு அம்மா, என் அருளால் எரிந்து கொண்டே இருக்கிறது. நம்ம எண்ணெய் திருவிழாவின் அருளாக இருந்து கொண்டிருக்கும். அந்த மணிவிளக்கினுடைய அடிவாரத்திலே நீ சென்று நீ அழகா சென்று என் பேரிலே நம்பிக்கை வைத்து வைத்து அந்த மணி விளக்கிலே நீ மேமுந்தி துயிலேந்தி நின்ற யானா முந்தி ஏந்து இன்னும் யானா. நீ கேட்டா இல்லையா? சரி, ஆடவன் அருள் இல்லாத பிள்ளை, மதுரை புருடங்களை இல்லாத புத்திரன், பிள்ளை. கணவன் அருள் இல்லாத கண்மணி சரி, அங்கே கிடைக்கும் போ என்று சொன்னான். பாருங்கோ, கேட்டேன். அம்மை வருகிறான். எங்க வருக? எங்க வருகிறான்? எங்கய்யா? ஆடி வரா சத்தியானவர் ஓடி வருகிறாரே. எங்க வருக? எங்கே வர்றான்? அவளை ஆரடியே
தூண்டார மணிவிளக்கு தூண்டி சுடர் விட்டு எரிந்தது போல. சுடவிட்டு இருந்து விட்டதற்கு அப்படி எரிந்த நேரம் சிவன் கலை மணிவிளக்கிலே பாயே நான் பயந்த வேலை ஆண்டவனுடைய திருக்கலை மணிவிளக்கிலே ஒளிகிறதில்லவா நான் பயந்ததல்லவோ இவள்